ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி மாரர் சேனல். இன்றைக்கி நம்ம கோஸை வச்சு ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு இங்கே 4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கி இருந்த பிறகு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் நான் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். ஏன்னா கூட்டுன்றதுனால கடலைப்பருப்பு போட்டால் டேஸ்ட்டாக வரும் கொஞ்சம். அதுக்காக நம்ம எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்த பிறகு கோஸ் பொடியாக நறுக்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி சூடுல வதந்ததுக்கப்புறமா இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோஸை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். கோஸ் நீர் சத்து உள்ள காய்கறி, அதனால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா இதில் எதுவும் விட வேணாம். இதில் இருக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தட்டு போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நம்ம உப்பு போட்டதும் கோஸில் இருக்கிற தண்ணி நல்லா பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடுறதுனால நல்லா வேர்வை விட்டு காய் வெந்துடும் கோஸு. நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும், கூட்டு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சிம்மில் வச்சுட்டு. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வேகிற டைமில் தேங்காய் ஒரு 4 துண்டு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 4 முந்திரி, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது அரைச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அந்த மசாலாவை ஊற்றலாம். நான் இங்கே சிம்மில் வச்சுருக்கிறேன் இல்லையா ஸ்டவ்வு, ஸோ அதை கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ பாருங்கள், வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மசாலா ஊற்றலாம். வேகலைன்னா இன்னும் ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஊற்றி விடலாம். நான் இப்போ தொட்டு பார்க்குறேன், கிள்ளி பார்க்குறேன், வெந்திருந்தால் மசாலா ஊற்றி விட்டுருவேன். பாருங்கள், தண்ணியும் ஊற்றலை, எவ்வளோ தண்ணி பாருங்கள், அப்படியே தானாக கோஸ்லேருந்து வந்திருக்கு எவ்வளோ தண்ணி. ஸோ தண்ணி ஊற்ற வேணாம். மறுபடியும் இது வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். வெந்ததுக்கப்புறமா மசாலா ஊற்றிடலாம். நான் இன்னும் வேகலை, அதனால் தட்டு போட்டு மட்டும் இன்னும் ஒரு 4 நிமிஷம் வைக்கிறேன். வெந்ததுக்கப்புறமா மசாலா ஊற்றலாம். இந்த கோஸு கூட்டு நம்ம வெறும் சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ஸ்டைலிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கோஸு வெந்துடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி துவரம் பருப்பும் சிறு பருப்பும் 50 கிராம் எடுத்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு எண்ணெயிலே போட்டுட்டோம். சாப்பிடும்போது நம்ம வாயில் மாட்டும்போது நல்லா க்ரின்ச்சியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. சிறு பருப்பும் துவரம் பருப்பும் நம்ம வேக வச்சு போட்டுக்கணும், சம அளவு எடுத்து. ஒரு 50 கிராம் போட்டால் போதும். நான் 4 பேருக்கு செய்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்த்துருந்தா மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதை ஒன்றா ஊற்றிடலாம். ஒன்றா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு 2 கொதி வந்ததும் 2 நிமிஷம் கொதி விட்டால் போதும். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி, கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சும்மா வெறுமனே கூட இது காய்கறி மாதிரி கப்பில் போட்டு வச்சுன்னு சாப்பிட்லாம், சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்மளோட விருப்பம் தான். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.